தொடர்ந்து எஜுகேஷன் ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வரதே இல்லை. இதை நம்ம எப்படி எல்லாமே தான் குரல் கொடுக்கணும். இது வந்து தனிப்பட்ட நம்ம கேட்கல, நம்மளோட வரி பணத்தை தான் நம்ம கேட்குறோம். வருஷம் கொடுத்துருந்த பணத்தை தான் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்டுருக்கோம். அப்படி தான் கொடுத்துட்டும் இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தந்த கொள்கையை நீங்கள் ஒத்துக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வற்புறுத்தலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதனால் பாதிக்கப்படக்கூடிய 43 லட்சம் பிள்ளைங்களாக இருந்தாலும் 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற டீச்சர்ஸ் நான் டீச்சர்ஸ் சம்பளமாக இருந்தாலும் யாரும் பாதிக்காத வேணும். அதை மாநில அரசு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் நம்ம செஞ்சோம். இருந்தாலும் தொடர்ந்து அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம். நானே ஒரு 2-3 முறை வந்து நேரடியாக சென்று நம்முடைய பண்டபடி யூனியன் மினிஸ்டரை பார்த்து நான் ஃபண்டை கேட்டிருக்கேன். பட் இந்த தரம் அந்த தரம் சொல்லிட்டு இன்னமும் அது தராமல் இழுக்கடிக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாக நான் இன்னும் பார்க்கல. நான் ஃபுல் டீடைல்ஸ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ தான் சென்னையிலேருந்து நேராக வரேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் அது சாதனை இந்த கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன், நான் முழுமையாக அதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு நான் என்னோட கருத்து கூட்டம் எல்லாம் ஓட்ட மாறும்னு பாக்குறீங்களா? தெரிலங்க. யார் போனாலும் வந்து ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்க வராங்க, வேடிக்கை பார்க்குறோம், எல்லாம் போகிறாங்க. பட் அதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தம்பிங்களோட வீட்லேயும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ், அரசாங்கத்தோட பெனிஃபிஷரிஸ், அந்த தம்பிங்களோட அண்ணனுங்களோ இல்லை அக்காவோ வந்து கண்டிப்பாக புதுமை பெண்ணில் தமிழ் புதல்வனில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகையில் வந்து பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க சொந்தக்காரங்கள் அவங்க குடும்பத்தை சாதிக்கின்ற பிள்ளை 5வது வரை படிக்கிற பிள்ளை காலை உணவு திட்டத்தில் பயனாளியாக இருக்கலாம். ஸோ அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு. அதனால தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.